மிதுன ராசிக்கு குரு பகவான் ஜென்மத்துல இருக்குது. ஜூலை வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவர்களுடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா ஜென்ம குரு. குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கொழுப்பு சார்ந்த தொந்தரவுகள வந்து ஏற்படுத்தி குடுப்பாரு. அதனால நம்ம வந்து ஹார்ட்ட செக் பண்ணிக்கிறது நல்லது. அதேபோல கொலஸ்ட்ரால் பொருட்கள வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. டயத்துக்கு சாப்பிட்டு அவங்க டேப்லெட் அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மிதுன ராசிக்காரங்கள் வந்து புதுவிதமான உணவு பழக்கவழக்கங்களை ஏற்படுத்திக்க கூடாது. 2வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மருந்து மாத்திரைகள் ஏன்னா சுகர் இருக்கலாம், பிபி இருக்கலாம். அந்த மாரி இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரி அப்படின்னா, புதுவிதமான மெடிசன வந்து இவங்க எடுத்துக்க வேண்டாம். இப்ப என்ன செய்துட்டு இருக்காங்களோ அதையே கன்டின்யூ பண்ணட்டும். ஜூன் மாதத்திற்கு அப்புறமா புதுவித முயற்சிகள இவங்க எடுத்துக்கலாம். குரு வந்து கடகத்துக்கு வரக்கூடிய காலகட்டம் ஜூன் மாதம் இந்த மிதுன ராசிக்கு மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்க போறது. ஏன்னா 2ல குரு. அப்ப பொன்பொருள் சேர்க்கை எல்லாமே வந்து இவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் இல்லை அப்படின்னா குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லை, இவருடைய மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்த குரு வந்து பார்க்குறாரு. அப்ப எதிரிகளிலிருந்து இவருக்கு வந்து ஒரு ரிலீவ் ஆகிறதுக்கான ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது. அதே போல 8ஆம் இடத்தையும் குரு வந்து கடகத்துல இருந்து மிதுன ராசிக்கு பார்க்கறதுனால வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை வந்து சுலுவா தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லை, 9ஆம் பார்வையாக குரு அதாவது மிதுனத்துக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால புதுவித வேலைகள் புதுவித தொழில்கள் தொடங்கிறதுக்கான ஒரு காலகட்டம் ஜூன் மாதத்திற்கு மேலே இவர்களுக்கு அமைய போகிறது. மொத்தத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 2026 மிதுன ராசிக்கு மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைய போகிறது.